கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாத்தையும் பேசிக்கலாம். நல்ல காரியம் நடக்கிற இடத்துல ஏன் கோவப்படுற? அண்ணே, நான் அண்ணே கோவப்படுறேன்? அந்த பொம்பளை என்னெல்லாம் வார்த்தை சொன்னான்னு கேட்டீங்களா இல்லையா? நான் பார்த்தம்மா, வயசானவங்க ஏதோ பேசுறாங்க, விட. இல்லனே, என்னால இத லேஸ்ல எல்லாம் எடுத்துக்க முடியாது. என்னம்மா நீ கோவில் விசேஷத்துல வந்து இப்படி பேசிட்டே? என்ன தப்பா பேசிட்ட? இருக்கிறதானே பேசிட்டு இருக்கேன். இங்க பாருமா, நீ ஒன்னும் பேசலமா. இதெல்லாம் தீர்ணுன்னு தான் இந்த கல்யாணமே நடக்குது. மறுபடியும் இங்கேயும் வந்து பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பேசுறியம்மா. உங்க அப்பா சாவு உனக்கு மறந்து போச்சா? எல்லாம் பழசாயிடுச்சுல. நான் அப்படி சொல்லலம்மா. என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுடா. இன்னும் அப்பா முகம் என் கண்ணுக்குள்ளே தான்டா இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் என்னால எதையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. பாரு, நான் பேசுறது எதுவுமே பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசல. சாஸ்திரம் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு. கல்யாணம் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துதான்டா ஆகணும். நான் ஒண்ணு நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் பார்க்கல. ஓம் பொண்ணு நல்லா வாழணும் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ போற இடத்துல தீர்க்க சுமங்கலியா வாழணுமா வேணாமல சொல்லல. எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியோ? அமைதியா இருங்க. இப்ப யாருக்காக நடக்கிற ஃபங்க்ஷன் இது? சொல்லுங்க, இது யாருக்காக நடக்கிற ஃபங்க்ஷன்? எங்களுக்காக வைக்கிறது தானே? அப்போ நாங்க சொல்றது கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்துல இவ்வளவு சண்டை போட்டீங்கன்னா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நடக்க போறது கல்யாணமா தான் பாக்குறீங்களா? உங்க கோபம் பகை இதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸா பாக்குறீங்கல்ல? இப்படி கல்யாணத்தை நெருங்குற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டையா வந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரிதான் சண்டை போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இது எனக்காக நடக்கிற ஃபங்க்ஷன், ஏன் சந்தோஷத்துக்காக நடக்கிற ஃபங்க்ஷன் நினைச்சீங்கன்னா நான் சொல்றத கேளுங்க. என் மேல நிஜமாவே பாசம் வச்சிருக்கவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே சமமான உரிமை கொடுக்கணும். முறை செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே அவங்க இஷ்டப்படி முறை செய்ய அனுமதிக்கணும். ஏதாவது காரணம் சொல்லி அவங்க மனசு நோகுற மாதிரி நடந்துக்க கூடாது. ஏன் சந்தோஷத்துக்காக நடக்கிற ஃபங்க்ஷன்னா
எனக்கு இதுதான் சந்தோஷம். நிஜமாவே என் சந்தோஷத்துக்காக ஏதாவது பண்றீங்கன்னா முதல்ல இத பண்ணுங்க. கல்யாணம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏ, அதெல்லாம் முடியாது. எனக்கு என் சடங்கு சம்பிரதாயம் தான் முக்கியம்னு சொன்னீங்கன்னா என்ன ஆள விடுங்க. நீங்க உங்க சடங்கு சம்பிரதாயத்தையே கட்டிக்கிட்டு அழுங்க. என்ன ஆள விடுங்க, நான் போறேன். வீட்டுக்கு பெரியவங்கன்னா நீங்க தான் முன்னாடி நின்னு நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தை தீர்த்து வைக்கணும். நீங்க என்னடானா உங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுக்கிட்டு இருக்கீங்க. சின்ன பசங்க நாங்க சொல்லி இதெல்லாம் நடக்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அசிங்கம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். மறுபடியும் சொல்றேன், ஏன் சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்றோம்னு நினைச்சீங்கன்னா எல்லாரையும் எல்லா முறையும் செய்ய விடுங்க. இல்லாட்டி என்ன ஆள விடுங்க. என்னம்மா நீ என்னை பத்தி இப்படி எல்லாம் பேச? அடச்சே, என்னமோ பண்ணி தொலைங்க, போங்க. அம்மா ராணி, நீ வந்து நலுங்க வைமா. அப்புறம் என்னம்மா, போமா போற நீ. வேணாண்ண, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் நலங்கு வச்சா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? இப்ப எனக்கு எந்த வருத்தமும் இல்லண்ணே. பிரியா ஒரு வார்த்தை சொன்னால எனக்கு அது போதும்னே. பிரியா கண்ணு, நீ உட்காரு, உட்காருமா. அக்கா, நீங்களா போய் நலங்கு வைங்க. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இனியெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. வாங்க வாங்க, வெளியில வாங்க வாங்க. தம்பி வாப்பா. எங்க சரவண போற? இத வந்துறேன். ஏ பிரியா, என்ன நீ எங்க போற? வந்துருந்த ஒரு நிமிஷம். ஏய், எதுக்காக எங்க வந்து நிக்கிற? சொல்லு. ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? பிரியா, புரியாத மாதிரி நடிக்காத. நாம என்ன பேசணும், நீ என்ன பண்ணிருக்க? எத்தனை வாட்டி சொன்ன இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது, விட்டுறாதான்னு. அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு அங்க போய் மாத்தி பேசுற. ஏன் பிரியா இப்படி பண்ண? எவ்வளவு நல்ல சான்ஸ் தெரியுமா? அதுவும் நான் சொல்லும் போது. நீ சொல்லும் போது நான் அதுக்கு ஓகே சொன்னனா? சொல்லு சரவணா, ஓகே சொன்னனா இல்ல தலையாட்டினா? இல்ல இல்ல, பின்னதுக்கு நான் உன்கிட்ட என்னமோ சொல்லிட்டு அங்க போய் வேற ஏதோ பண்ண மாதிரி பேசுற. பிரியா, நான் சொன்னதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அதை அங்கேயே சொல்லிருக்க வேண்டியதானே? இத பாரு, நீ சொன்னதை யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதான் உடனே எதுவும் சொல்லல. அப்புறம் யோசிச்சு பார்த்தா நீ சொன்ன ஐடியா நல்ல ஐடியா கிடையாதுன்னு தோணுச்சு. நீ சொன்ன மாதிரி இவங்க சண்டை போடுறத காரணமா சொல்லி நான் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு வச்சுக்கோ, ரெண்டு குடும்பமும் அந்த குற்ற உணர்ச்சியிலேயே அழ ஆரம்பிச்சிருவாங்க.
ஐயோ நம்மளாலதான் இந்த கல்யாணம் நின்றுச்சேன்னு தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம கல்யாணம் நின்னே போச்சுன்னு வச்சுக்கோ, ரெண்டு குடும்பமும் நம்ம கிட்ட வந்து இனிமே நாங்க சண்டையே போட மாட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவ சரவணா? அப்ப வந்து இந்த காரணத்துல ஏதாவது சொல்லுவியா? வேணான்னு உன்னால சொல்ல முடியுமா? கல்யாணம் நிக்கணும்னா நமக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி தான் நிக்கணும். அதான் கரெக்ட். அப்பதான் அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வராது, மத்தவங்களும் நமக்கு சமாதானமும் பண்ண மாட்டாங்க. மத்தவங்க மேல பழிய போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இது நம்ம எடுத்த முடிவு. அப்படி நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம 2 பேரால மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் சரியா இருக்கும். அதுக்கு இல்ல பிரியா, இப்ப நீ ஊருக்கு போறதா தானே பிளான் பண்ணி வச்சிருக்க. அது நடந்தாலே கல்யாணம் நின்னுடும்ல. அப்புறம் எதுக்கு இந்த டிராமாலாம்? ஏற்கனவே ஒரு விஷயத்த பிளான் போட்டு வச்சிருக்கும் போது இப்படி திடீர்னு என்னால எதுவும் செய்ய முடியாது சரவணா. பேசி முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா சொல்லு. நான் ஏதோ கல்யாணத்தை நிறுத்த சங்கடப்பட்டுக்கிட்டு உன்னை நிறுத்த சொன்ன மாதிரி பேசுற. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாம 2 பேரும் கல்யாணம் வேண்டான்னு எழுதி வச்சுட்டு ஓடி போனாதான் ஐயோ பசங்க மனசு புரியாம இத்தனை நாள் கஷ்டப்படுத்திட்டோமேனு அவங்க துடிதுடிச்சு போவாங்க. இவ்வளவு நாள் சொல்லாம இப்ப வந்து கட்டிக்கிறேன்னா கோவப்படுவாங்கல்ல. ஆனா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய காரணமா காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அவங்களுக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. பசங்க சொல்றதுதான் சரி. இந்த சண்டை பல வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க வாழ்க்கை பாதிக்க வேண்டாம்னு நினைப்பாங்கல்ல. கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க பிரியா. நான் அதுக்காக சொன்னா ஏதோ பெருசா ஐடியா பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. ச்சே. சரவணன், நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான் பிரியா. டேய் மாப்ள, என்னடா? நான் ஒன்று சொல்லட்டா? என்ன? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு என்னவோ இந்த பிரியா பொய் சொல்றான்னு தோணுதுடா. பொய் சொல்றாளா? ஆமாடா. இவ்வளவு நேரம் சொன்ன காரணத்துக்காகலாம் அவ இப்படி பேசலடா. பின்ன எனக்கு என்னமோ அவ உன்னை லவ் பண்றான்னு தோணுது. அதனாலதான் கல்யாணத்தை நிறுத்த விருப்பம் இல்லாம இப்படி பண்ணிட்டான்னு தோணுது. தோணுதெல்லாம் இல்ல, நான் உறுதியாவே சொல்றேன். அவ அப்படித்தான். அவ உன்னை லவ் பண்றாடா. டேய், லவ் பண்றாடா. மாப்ள, உனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அதுவும் நலங்கு வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இதுக்கு மேல இதுக்கு 2 பேரும் மனசையும் போட்டு குழப்பிக்கிட்டு மறைக்காதீங்கடா. அந்த சிங்கப்பூர் பொண்ணை மறந்துட்டு பிரியாவை கட்டிக்கிட்டு இங்கே செட்டில் ஆயிடு. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. உனக்கும் பிரியாவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது. அதை யோசிச்சு பாரு மாப்ள. அன்னைக்கு பப்புல நீ பிரியாவை பத்தி என்னெல்லாம் சொன்ன. டேய், நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்னும் இருக்காது. பிரியாக்கு கண்டிப்பா அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்காதுடா. அவ சொன்ன மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் அவ அப்படி பண்ணிருப்பா. கல்யாணத்தை நிறுத்தணும்னா நாங்க தான்டா நிறுத்தணும். அதுக்காக தான் அவ அப்படி பண்றா. இல்லன்னா ஏன் நான் ஊரை விட்டு போனா கல்யாணம் நின்றுமான்னு கேக்குறா. நீ பாட்டுக்கு கற்பனை பண்ணிட்டு உளறிட்டு இருக்காதடா. பட சும்மா குழப்பிக்கிட்டு. டேய், உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன்டா.
என்னங்க இது? பார்த்து வரக்கூடாதா? இந்த அடி இருக்கிறீங்க. கூட்டமில்லா நேரத்தில் இந்த அடி அடிக்கிறீங்க, வலிக்குது இல்லை? ஆமாம், நலங்கு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, அது முடிகிறதுக்குள்ளே என்ன கிளம்பி போயிட்டு இருக்கிறீங்க? முகமெல்லாம் வேத்து போய் கிடக்கு, என்ன விஷயம்? அட, நலங்கே முடியல, என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? இல்லைங்கண்ணா, ஒரு அவசரம். அது அவசரமா? யோ, ஆத்திரத்தை ஒன்றா அடக்கலாம் ஐயா, அவசரத்தை அடக்கக்கூடாது. போயிரு 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 போயிரு. ஐயா வணக்கம் ஐயா. ஆ, மன்னிச்சுக்கோங்க, எதுக்கு? ஸ்கூட்டி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிடுத்து, அதான் லேட் ஆயிடுத்து. சரி, நீ யாரு? யாரா? என்ன மறந்துட்டேலா? எத்தனை கோவில் ஃபங்க்ஷன்ல பாத்திருக்கேன். நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஐயர் பற்றாக்குறையா இருக்குன்னு சொன்னா, அதான் வந்தேன். உங்களையே வர சொன்னா? ஆமா, என்னதான் குடத்தோட வர சொன்னா. நான் நேரத்துக்கு கிளம்பிட்டேன். வர்ற வழியில ஒரு டேர்னிங்ல திரும்பினேன். குடிகார பாவி வேகமா வந்து என் வண்டியில முட்டிட்டா. அதுல என்ன அதிசயம்னா, அந்த பாவிக்கு ஒண்ணும் ஆகல, உங்களுக்கு? என் வண்டிக்கு தான் ஆயிடுத்து. அதனால மெக்கானிக் கிட்ட விட்டுட்டு ஓடி வரேன்னா. அப்ப விசேஷத்துக்கு வர சொல்லி விட்ட ஐயர் நீங்க தானே? ஐயா, என்னது விட்டா ஆதார் கார்டு கூட கேட்பேன் போல இருக்கு. ஆதார் கார்டும் இல்ல, ரேஷன் கார்டும் இல்ல, பேன் கார்டும் இல்லையா? சும்மா ஒரு பேச்சுக்காக கேட்டேன். இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க உங்களை தேடிட்டு இருக்காங்க. இவர் எதுக்கு வந்திருக்காரு? அது மூலம் ஐயர் பத்தலன்னு இன்னொரு ஐயரை வர சொல்லியிருந்தேல்ல? ஆமா, அவர் தான் அப்பவே வந்துட்டாரா? வந்துட்டாரா? இவர் தான் வர சொல்லி விட்ட ஐயர், அதான் குடத்தோடய வந்திருக்காரு. ஆமா. என்னப்பா சொல்றீங்க? அப்படிதான் சொன்னாரு. இவர் தான் அந்த ஐயரான். இவரை நான் கூட 2-3 இடத்துல பார்த்துருக்கேன், கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நம்ம சொல்லியிருந்தவர் இவரை தான் அனுப்பியிருக்காங்கப்பா. அப்போ ஏற்கனவே வந்தது யாரு? அதான்ப்பா தெரியல, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, வாங்க உள்ள போய் அந்த ஐயரை பிடிச்சு கேட்டுடலாம். அந்த ஆள் உள்ளே இல்லைப்பா. உள்ள இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் வேகமாக வந்து என் மேலே இடித்தான், பதட்டமாக இருந்தான். யாருன்னு கேட்டேன், நலங்குக்கு வந்த ஐயர்னு சொன்னான். என்னப்பா இப்படி வேகமாக வந்து இப்படி இடிக்கிறியேன்னு சொன்னேன். அதுக்கு ரொம்ப அவசரம்னு சொன்னான். இந்த பக்கமே போனான். இவரும் நலங்குக்கு வந்தேன்னு சொல்கிறாரு, அவனும் நலங்கு வந்தேன்னா சொன்னான். இதில் ஏதோ குழப்பமாக இருக்கே. இதில் எவன் உண்மையானவன்? அவன் போனவன் திரும்பி வந்தானா? நான் பார்க்கலையப்பா, நான் இங்கே தான் இருக்கேன். அவன் திரும்பி வரவே இல்லைப்பா. அப்பா, ஏதோ தப்பா இருக்கு. ஆள் மாறி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவன் உங்களை பார்த்ததும் பதட்டத்தில் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கான். சரியில்லைப்பா, ஏதோ சரியில்லை. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா. சும்மா விடக்கூடாது. நம்ம ஆளுகளை கூப்பிடு. ஏலா, ஐயா கூப்பிடுறாரு. இங்க வா, வாங்கலங்க. என்னங்க? ஏலா, ஐயர் ஒருத்தருங்க ஃபர்ஸ்டா வந்தார்ல, அவன் பாத்ரூம் பக்கம் தான் போனான். சரி, அவன் எங்க இருக்கான்னு பார்த்து பிடிச்சு கொண்டாங்களே. போங்க அந்த பக்கம்.